ஏன்னா பசின்னு சொல்லி ஆர்டர் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு என்ன தேவை இருக்கு? காசையும் கொடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க. அதுக்கு என்னங்க பின் பண்ணிருக்கேன் அட்ரஸ். நான் வேணா வாங்கினா கேன்சல் பண்ண நான் கொண்டு போயிடுறேன். என்னோட காசுல நான் ஆர்டர் போட்டது அது ஒரு புரோட்டாட விலை வெறும் 10 ரூபா தான். நான் எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்துருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சு டெலிவரி கொடுத்துட்டு என்னென்ன பேச்சு பேசுறாங்க. இது எனக்கு தேவையா? ஆனா இவங்க கோவை டெலிவரி பாய்ஸ்ல நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீமே கிடையாதுங்க. நீங்க 10 ரூபா புரோட்டா 10 ரூபா மட்டும் கொடுத்து வாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட நீங்க ஒரே ஒரு ஆப் மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். இவங்களோட பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல மறந்து வச்சிட்டீங்கன்னா கூட இவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா போதும். இவங்களே பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிக்கிறாங்க. கேக்கா இருக்கட்டும், மீட்கா இருக்கட்டும், அதுவே grocery ஐட்டமா இருக்கட்டும், எல்லாமே இவங்க ஒரே ஆப்ல இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது டெலிவரி ஃபீ மட்டும் தான். 25 கிலோமீட்டர் நீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலுமே இங்க இருந்து 25 கிலோமீட்டர்ல எல்லா இடத்துலயுமே இவங்க டெலிவரி பண்றாங்க. மத்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் நீங்க மீட்டா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும் ஆர்டர் பண்ணீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை விட கமிஷன் பிரைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இவங்க ஒரு ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ல ஃபிஷ்ஷா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும் விக்கிறாங்களோ அந்த காசுக்கு இவங்க டெலிவரி பண்றாங்க. மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருங்க. போயிட்டு வரேன். டாடா.